ஹே கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். நம்ம எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கும். அதாவது ஒரு கரன்சி நோட் எப்படி கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அது பேங்க்கில் போய் கொடுத்தா மாற்றி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. அப்படி எல்லா நோட்டையும் பேங்க்கில் கொடுத்தா மாற்றி கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கிழிஞ்ச நோட்டை மாற்றுறதுக்கு ஆர்பிஐ ஒரு சில ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அப்படி எந்தெந்த நோட்ஸை மாற்ற முடியும், எந்தெந்த நோட்ஸுக்கு ஃபுல் வேல்யூ கொடுப்பாங்க, எந்தெந்த நோட்ஸுக்கு ஹாஃப் வேல்யூ கொடுப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விவரமாக தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் பேங்க் தம்பி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேமேஜான நோட்ஸை பொதுவாக 2 வகையில் பிரிக்கலாம். அதாவது அழுக்கான மற்றும் 2 துண்டுகளாக இருக்கக்கூடிய நோட்ஸை வந்து சாயில் நோட்ஸ்னும், 2க்கு மேற்பட்ட துண்டுகளாக இருக்கக்கூடிய நோட்ஸை வந்து மியூட்டிலேட்டட் நோட்ஸ்னும் பிரிக்கலாம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா இருக்குது. இந்த 10 ரூபா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழுக்காக கொஞ்சம் லைட்டாக டேமேஜாக இருக்குது. ஆனால் நோட்டு வந்து முழுசாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சாயில் நோட்டுன்னு சொல்லலாம். அடுத்த நோட் பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா நோட் இருக்குது. இந்த நோட்டு வந்து ஒரு சாம்பிள் நோட்டு தான். இந்த நோட்டில் பார்த்திங்க அப்படின்னா 2 துண்டாக இருக்குது இந்த நோட்டு. ஆனால் இந்த நோட்டு வந்து எந்த பீஸுமே மிஸ் ஆகாமல் முழு நோட்டுமே உங்கள் கையில் இருக்குது. ஸோ இதையும் வந்து நம்ம சாயில் நோட்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த 2 வகையான நோட்ஸை வந்து நீங்கள் பேங்க்கில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் வேல்யூ உடனே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ சாயில் நோட்ஸை மாற்றுறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நோட்டில் எந்த பீஸுமே மிஸ் ஆகிருக்கக்கூடாது. மியூட்டிலேட்டட் நோட்ஸை மாற்றுறது தான் பிரச்சனையே. சரி, அது என்ன ஹாஃப் வேல்யூ ஃபுல் வேல்யூன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். ஒரு நோட்டோட ரீஃபண்ட் வேல்யூ வந்து எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் அன்டிவைடட் ஏரியா அப்படிங்கிற ஒரு ஃபேக்டை வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க. அது என்ன சிங்கிள் லார்ஜஸ்ட் அன்டிவைடட் ஏரியா? அதாவது இப்போ ஒரு நோட்டு 3 பீஸாக கிழிஞ்சிருக்குன்னு வச்சுப்போம். அந்த 3 பீஸில் எந்த பீஸ் பெரிய பீஸோ அதோட சைஸை வச்சு தான் ஃபுல் வேல்யூவா இல்லை ஹாஃப் வேல்யூவா அப்படிங்கிறது முடிவு செய்யப்படுது. 50 ரூபாய்க்கும் கம்மியான லோ டெனாமினேஷன் நோட்ஸ், அதாவது 5 ரூபா, 10 ரூபா, அப்புறமா 20 ரூபா நோட்ஸோட சிங்கிள் லார்ஜஸ்ட் அன்டிவைடட் ஏரியா, அதாவது அந்த பெரிய பீஸு அந்த நோட்டோட டோட்டல் சைஸில் 50% மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த நோட்டுக்கு ஃபுல் வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த பீஸு 50%க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நோட்டுக்கு 0 வேல்யூ தான், உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஹையர் டினாமினேஷன்ஸ், அதாவது 50 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரைக்கும் உள்ள டினாமினேஷன்ஸில் அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் அன்டிவைடட் ஏரியா, அதாவது அந்த பெரிய பீஸ் அந்த டோட்டல் நோட்டோட சைஸோட 80%க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் வேல்யூவும், 40 to 80% இருந்துச்சு அப்படின்னா அந்த நோட்டுக்கு ஹாஃப் வேல்யூவும். அதாவது இப்போ 2000 ரூபாய் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நோட்டோட பீஸ் வந்து உங்களுக்கு 40 to 80% இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி அந்த பீஸோட சைஸ் வந்து என்டையர் ஏரியாவோட 40% கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளைமை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபாய் நோட் இருக்குது. இது வந்து ஒரு மியூட்டிலேட்டட் நோட். ஏன்னா 3 துண்டா நோட்டு கிழிஞ்சிருக்கிறதுனால இது வந்து மியூட்டிலேட்டட் நோட். ஸோ இதில் வந்து எந்த பீஸை வந்து ஃபுல் வேல்யூ ஹாஃப் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னா, இந்த 3 பீஸில் எந்த பீஸ் பெருசாக இருக்கோ அந்த பீஸ் தான் உங்களுக்கு கால்குலேஷனுக்கு எடுத்துப்பாங்க. மற்ற பீஸ் எல்லாம் வந்து கால்குலேஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு டினாமினேஷன்ஸோட சைஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ 2000 நோட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா லெங்த் வந்து பார்த்தீங்கன்னா 16.6 சென்டிமீட்டர் அண்ட் பிரெட் பார்த்தீங்கன்னா 6.6 சென்டிமீட்டர். ஸோ இதோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 109.56 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ இதில் அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பீஸ் வந்து 80%, அதாவது 88 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா, 88 ஸ்கொயர் சென்டிமீட்டரோ இல்லை அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் வேல்யூ கொடுத்துருவாங்க. இல்லை 88 ஸ்கொயர் சென்டிமீட்டரை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹாஃப் வேல்யூ தான் கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 500 ரூபா நோட்டுக்கு 79 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்கணும். 200 ரூபா நோட்டுக்கு 77 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கையில் வச்சுருக்க கிழிஞ்ச நோட்டுக்கு வந்து ஃபுல் வேல்யூ கிடைக்குமா இல்லை ஹாஃப் வேல்யூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் சின்ன டினாமினேஷன்ஸ், அதாவது 10 ரூபா மட்டும் 20 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50%க்கு மேலே இருந்தால், அதாவது 20 ரூபா பொறுத்த வரைக்கும் 41 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அண்ட் அபவ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் வேல்யூ கிடைக்கும். 41 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 0 வேல்யூ தான் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி 10 ருபீஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 39 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருந்தால் ஃபுல் வேல்யூ, 39 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு கம்மியாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 0 வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இதுவும் புரியல, உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக கால்குலேட் பண்ணுறதுக்கு சொல்லி தரணும் அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ இன்னொரு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. A4 ஷீட் எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரியுது மாதிரி ஒவ்வொரு சென்டிமீட்டர் கேப் விட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் உங்கள் கையில் கூடிய கிழிஞ்ச நோட்டை நீங்கள் அந்த பாக்ஸஸ் மேலே வச்சிங்க அப்படின்னா எத்தனை பாக்ஸஸ் ஆக்குப்பை ஆகுதோ அதுதான் வந்து அந்த நோட்டோட ஏரியா. சரி, நீங்கள் வந்து நோட்டை வச்சுட்டு அந்த நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் கவுண்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும். அண்ட் அந்த நம்பர்ஸை வச்சு நீங்கள் அந்த கீழே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் கூட டேலி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் வேல்யூ கிடைக்குமா இல்லை ஹாஃப் வேல்யூ கிடைக்குமா, இல்லை வந்து உங்கள் நோட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, கிழிஞ்ச நோட்டுகளை மாற்றுறதுக்கு உங்களுக்கு எந்த பேங்க்லேயும் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் அந்த பேங்க்கில் போய்ட்டு தாராளமாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய நோட்டுகளை வந்து மாற்றிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரிப்பட்ட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட பேங்கிங் வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பேங்க் தம்பி.